ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் சூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். சூப்பில் நம்ம பெப்பர் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். மிச்சம் எல்லாம் எப்படி செய்யணுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. சின்னதாக ஒரு குக்கர் எடுத்திருக்கோம். குக்கர் நல்லா காஞ்ச உடனே நம்ம உப்பு போட போகிறோம். உப்பு நம்ம 1/2 கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு நல்லா வெடிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருக்கிற கறி அதில் போட போகிறோம். நீங்கள் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. கறியில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நம்ம சூப்பு செஞ்சிடலாம். இப்போது பழமான 2 தக்காளி, 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். கூட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம லெட்டை மூடி வச்சு 7 விசில் விட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு எலும்பும் கறியும் நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கும். சூப்பு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். புதினாவை நான் கறியில் சேர்க்கலை. நான் ஒரு தனியாக பாத்திரத்தில் சேர்த்து தான் அதில் சூப்பு ஊற்ற போகிறேன். தேவையான அளவுக்கு நான் பெப்பரும் போட்டுக்கிட்டேன். பெப்பர் எப்போவுமே நீங்கள் அதில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மையாகிடும். அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. ஸ்டேஜில் கறி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க, எலும்பும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோவே தாங்க. இந்த சூப்பை நீங்கள் சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பாகவும் தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சும் குடிக்கலாம். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.